கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு. ரம்யா கையில் வந்து பட்டர்ஃப்ளை பச்சை குத்தி வச்சுருந்தாங்க. அதை வச்சு கார்த்தி வந்து அம்மு தான் ரம்யான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ரம்யா வந்து கார்த்தியோட அப்பா வந்து அருணாச்சலம் நடந்து போயிட்டு இருக்கப்ப ரோட்டில் வந்து காரை வச்சு தட்டி விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. இந்த பக்கம் கார்த்தி வந்து அவங்க ஃப்ரெண்டு சொன்ன சங்கர் ஐடியாவை ஃபாலோ பண்ணி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் அதை செக் பண்ணிட்டு உனக்கு உடனே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. இந்த பக்கம் வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க ரியாவும் சரி ஐஸ்வர்யாவும். ஆமாம், என்ன நடந்துகிட்ருக்கு வீட்டில் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த தீபா வந்து செம கோவத்தில் என்னை வந்து அடிக்க வரா, ஃபோட்டோ வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறா, அவள் ஒரு மாதிரியாகவே நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்படியா, நீ எனக்கு தெரியாமல் ஏதாவது பண்ணியான்னு ஐஸ்வர்யாவை கேட்டால் எல்லா காரணமும் கார்த்திக் ஓ மேலே தான் சந்தேகப்படுறான். அவனுக்கு வேறு வேலை இல்லை, எதுக்கு எடுத்தாலும் என் மேலே தான் சந்தேகப்படுறான். அதெல்லாம் வந்து நான் எதுவும் பண்ணலை, எனக்கு தெரியாமல் நீ எதாவது பண்ணியான் ரியாவை கேட்க, நானும் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. வெயிட்டர் வந்து ஜூஸ் கொடுத்துட்டு அதுக்கு காம்ப்ளிமெண்ட்டாக 2 பேப்பர் கொடுத்து ஏதாவது எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு இவங்க 2 பேரும் எழுதிடுறாங்க. எழுதி முடிச்சதுக்கப்புறம் அந்த வெயிட்டர் வந்து அந்த பேப்பரை எடுத்துகிட்டு போய் கார்த்திகிட்ட கொடுத்துட்றாங்க. கார்த்தி வந்து அந்த லெட்டரில் உள்ளதை வந்து ஹேண்ட் ரைட்டிங்கை மேட்ச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து 2 பேரும் இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அவர் ஃப்ரெண்டு சங்கர் சொன்ன ஐடியாவுக்கு கரெக்டாக வந்து கார்த்தி வந்து அவங்க 2 பேர் ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணிட்டேன், அவங்களது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா அப்போ வேறு யாராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், ரொம்ப நாள் வச்சுக்கக்கூடாது, அவங்கள கண்டுபிடிச்சா மட்டும்தான் இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. கார்த்தி வந்து ரம்யா ரூமுக்கு போகிறாங்க. கேபினுக்கு போனதுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக பார்த்தா ரம்யா வந்து அந்த மோதிரத்தை கார்த்திகிட்ட வந்து கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், நான் இந்த மோதிரம் கொடுக்குறது வந்து உங்களுக்காக தான் கொடுத்தேன், தவிர மற்றவங்களுக்காக கொடுக்கல. இதை வந்து நீங்கள் வேறு யாருக்காவது விற்றுட்டு கொடுத்தீங்கன்னா, செலவுக்கு கொடுத்தீங்கன்னா என்னை வந்து அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்கும், நான் அப்படிலாம் கொடுக்க மாட்டேன், கொடுங்க அப்படின்னோன்னா கார்த்தி வந்து கரெக்டாக ரம்யா வந்து கையில் பச்சை குத்தி இருந்தாங்க பட்டர்ஃப்ளை, அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணிடுறாப்புல. நோட் பண்ணோன்னே கார்த்திக் வந்து ரம்யா போனதுக்கப்புறம் லைட்டாக டவுட் வர ஆரம்பிக்குது. உடனே வந்து ஃபோனில் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பார்த்தா அதில் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து கைரேகை ஃபோட்டோவில் பட்டர்ஃப்ளை இருந்ததையும் மேட்ச் பண்ணி பார்த்துட்றாப்புல. அதே பட்டர்ஃப்ளை தான் இருக்குது. அப்படிங்கும்போது கண்டுபிடிச்சிட்டாங்க. பச்சை குத்துனதை வச்சு தீபா ஓட ஃப்ரெண்டு வந்து அம்மு வந்து ரம்யா தான் அப்படின்னு வந்து கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக மீனாட்சி கிட்ட வந்து பேசுகிறாங்க கார்த்தி. ஆமாம் அண்ணி, நான் ஒரு ஃபோட்டோ அனுப்புனீங்களா, அது எதுக்காக, யார் வீட்டிலேருந்து அனுப்புனீங்க? அம்மு வீட்டிலேருந்து அனுப்புனேன், அவங்க அப்பாக்காக கொடுத்தது, அது இவளுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா எதுக்காக கேட்குற அப்படின்னோடனே, கூடி சீக்கிரம் உங்களுக்கே எல்லாருக்குமே இந்த விஷயம் வந்து முடிவுக்கு வரும், நான் அப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ரூமுக்கு வந்து யோசிக்கிறாங்க. யோசிக்கிறப்ப உங்கள் ஃப்ரெண்டு வந்து நான் அம்முவை பார்க்கணும் அப்படின்னோடனே, என்னங்க திடீர்னு சொல்கிறீங்கன்னா, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது, அவங்கள பார்க்கலான்னு வர்றப்போ ஒவ்வொருத்தரையும் தட்டி போயிட்டே இருக்குது, அதனால் நாளைக்கு நான் ஃப்ரீயாக தான் இருப்பேன், வீட்டை விட்டு எங்கேயுமே நவர மாட்டேன், அவங்கள வர சொல்லுங்கள், நான் பார்த்தாகணும் அப்படின்னோடனே, ஏன் திடீர்னு இவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிறப்ப, சரி அது அவங்க வரட்டும், இந்தாங்க மோதிரம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. தீபா கிட்ட என்ன மோதிரம் கொடுக்குறீங்க, என் முதலாளி எனக்காக கொடுத்தது அப்படின்னா, உங்களுக்காக கொடுத்ததா அப்படின்னா, இல்லை இல்லை என்ன மாதிரி 5 பேருக்கு கொடுத்தாங்க, நல்லா வேலை பார்க்குறேன்ட்டு அது உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அப்படின்னு சொன்னோன்னா, சரி நீங்கள் போனோடனே வந்து பெரிய ஆளாக ஆகிட்டீங்க பார்த்தீங்களா அப்படின்னா, சரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மோதிரத்தை வந்து தீபா கையில் மாட்டிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வந்து கார்த்தி எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரம்யாவுக்கு முதல்ல ஃபோனை போடுங்க அப்படின்னு சொன்னப்போ, வரேன்னு சொல்லியிருந்தாங்களே அப்படின்னப்போ ஃபோன் போடுறாங்க. ராத்திரி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருந்தியே அப்படின்னு சொன்னப்போ, என்ன மறந்துட்டியா, என் ஹஸ்பண்ட் ஒன்று வந்து மீட் பண்ணும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நான் இந்த கிளம்பிட்டேன் வந்துடுவேன் அப்படின்னோடனே மனசுக்குள்ளே வந்து நைட்டு பேசினதை வந்து ஒரு செகண்ட் யோசித்து பார்க்குறாங்க. கார்த்தி வந்து நம்ம மேலே டவுட் வர ஆரம்பிச்சிருக்கோ, நிச்சயமாக இருக்கும், அதனால தான் நம்மளை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இல்லை கேஷுவலாக மீட் பண்ணலான்ட்டு ஒரு வேளை சொல்லியிருப்பாரோ, ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறப்ப, நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கோம், நாங்கள் 2 பேரும் ஒன்று பார்க்கலான்னு நினைக்கிறோம், வரையா வரலையா அப்படின்னு, நான் கிளம்பிட்டேன், வீட்டை விட்டு கிளம்பிட்டேன், இந்த வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காரில் வந்துட்டுருக்காங்க நம்ம ரம்யா. வந்துட்டுருக்கப்போ வந்து எப்படி இப்போ நம்ம போனோன்னா மாட்டிப்போமே, என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த பக்கம் வந்து நம்ம போகக்கூடாது எக்காரணம் கொண்டோம், அவகிட்ட ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி சமாளிக்கணும், என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, இங்கே கார்த்திக் கீழே வந்து தீபா கூட உட்காந்துட்டு இருக்கப்ப, ஆமாம் அப்பா எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறப்ப, அப்பா வந்து வெளியில் சும்மா கார் எடுத்துகிட்டு போயிருக்காப்புலப்பா, ஏதோ ஜாமான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா, ஏமா அலைஞ்சிக்கிட்டு இருக்காப்புல, சும்மா போர் அடிக்குதுன்னு அப்புறம் அதுக்காக போயிருக்காரு அப்படின்னோடனே, சரி அப்படின்றப்ப, நீ ஏன்ப்பா ஆஃபீஸ் போகலையா அப்படின்னு கேட்குறப்ப, இல்லை அவங்க ஃப்ரெண்டு அம்மு வந்து பார்க்கவே இல்லை முடியாமல் ஒவ்வொருத்தரையும் தட்டுது, அதனால தான் சரி அவங்கள பார்த்துடலாம் அப்படின்னு சொன்னப்போ, ஆமாம்ப்பா பொண்ணு வந்து ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி அப்படின்னு இந்த பக்கம் கார்த்தியும் அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த பக்கம் கரெக்டாக அருணாச்சலம் வந்து வண்டியில் வந்துட்டுருக்காங்க. வந்துட்டுருக்கதை பார்த்தோன்னே ரம்யாவுக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. டிரைவர்கிட்ட சொல்லி வந்து அவரை தட்டி விட்டுரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. என்ன சொல்கிறீங்கம்மா அப்படிங்கிறப்ப, நான் சொல்கிறத செய்ய முடியுமா முடியாது அப்படின்னோடனே லைட்டாக தட்டி விட்டுறாங்க. அருணாச்சலம் கீழே விழுந்துடுறாப்புல. ஆனால் காரை நிற்காமல் அப்படியே
சட்டுன்னு வேகமாக போயிடுறாங்க ரம்யா. இந்த விஷயத்தினால வந்து எப்படியும் வந்து ரம்யா வீட்டுக்கு வர முடியாத லெவலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து கார்த்தி எப்படியும் அந்த கையில் வந்து அந்த பட்டர்ஃப்ளை பச்சை குத்துனதை வச்சு தான் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.